அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோமா? ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உமை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே உமை நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜவாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தய கேட்டுவும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜவாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தய கேட்டுவும் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை
ஆண்டவர் தேவ செய்திக்காக கொடுத்த வேத பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக கிறிஸ்தவ ஜீவியத்திலே மிக மிக முக்கியமான ஒரு காரியம் ஜெபம். நாம் ஆண்டவரோடு வைத்திருக்கிற அந்த உறவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி புதுப்பித்துக் கொள்ளுகிறது அந்த நிகழ்வு ஜெபமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு உலகத்திலே ஜெபம் என்றால் உடனே என்ன நினைக்கிறார்கள்? தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் என்று நினைக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜெபத்திலே பல காரியங்கள் இருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி. விசுவாசத்தோடு ஒரு ஜெபத்தை ஒரு மனிதன் ஏறெடுக்கிறான் என்றால் அந்த எந்த ஒரு கொடூரமான நோயாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்டவனாக இருந்தாலும் அவன் சுகத்தை பெற்றுக் கொள்ளுவான். இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஜெபத்திலே பார்க்கும் பொழுது இந்த காரியம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. சில நேரங்களிலே ஜெபத்துக்கு தடை வந்துவிட்டால் அந்த தருணத்தை பிசாசானவன் பயன்படுத்தி கொள்ளுவான். ஏனென்றால் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறவனாய் காணப்படுகிறான். சுற்றிக்கிட்டே இருக்கிறான். அவன் யாரை விழுங்கலாம், எந்த மனிதனை தவறான வழிக்கு கொண்டு செல்லலாம், எந்த மனிதனுக்கு தவறான காரியங்களை கொடுக்கலாம் என்றெல்லாம் பிசாசு முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். அப்ப இந்த முயற்சியிலே அவன் தோற்க வேண்டும், நாம் ஜெயிக்க வேண்டும். அப்ப ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபமே ஜெயம். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஜெபம் மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. கிறிஸ்தவ உலகத்திலே ஒரு புதுமொழியை சொல்லுவார்கள், ஜெபமில்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று. ஒரு குடும்பத்திலே குடும்ப ஜெபம் இல்லை என்றால் அங்கே அந்த குடும்பத்தின் மேலே இருக்க வேண்டிய கூரை இல்லாது இருக்கிறது. அப்படி பாதுகாப்பற்ற ஒரு குடும்பமாய் காணப்படுகிறது. எல்லாவற்றிலையும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிரியமான சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து அவருக்கு நம்முடைய தேவைகளை எல்லாம் தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது.
நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்துல தான் தெரியப்படுத்தணும். அவரிடத்துல தெரியப்படுத்தாம யாரிடத்துல தெரியப்படுத்த போறோம்? பிரியமான சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஜெபிக்கிற அனுபவத்தில் இருக்கிறீர்களா? அல்லது பல காலங்களாக என்னால் ஜெபிக்க இயலவில்லை, நான் ஜெபிக்க முயற்சி எடுத்து பார்க்கிறேன், என்னால் ஜெபிக்க இயலவில்லை என்று கலங்கி போய் நிற்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். மறுபடியுமாக விட்டுப்போன ஜெபத்தை தொடர முற்படுங்கள். தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருவார். விசுவாசிக்கிறீர்களா? யார் யாரெல்லாம் இன்றைக்கு இந்த காணொளியை காண்கிற நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறீர்கள், என் ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற வேண்டும், நான் ஆண்டவரோடு உறவாட வேண்டும் என்னெல்லாம் விரும்புகிறீர்களோ உங்களுக்காக நான் விசேஷமாய் பிரார்த்திக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களா? நாம் இணைந்து ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆம் தகப்பனே, நாங்கள் உம்மோடு உறவாட விரும்புகிறோம் அப்பா, உம்மோடு நெருங்க விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்விலே கடந்த நாட்களிலே ஏற்பட்ட சோர்வுகள் நிமித்தம், பலவீனங்கள் நிமித்தம், கஷ்டங்கள் நிமித்தம், அவநம்பிக்கை நிமித்தம் எங்கள் ஜெப வாழ்க்கை தடைப்பட்டு இருக்கிறதப்பா. தகப்பனே, என்னை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒரு விசையாக உம்முடைய பிரசன்னத்தை நாள் எங்களை நிரப்பும். இன்னும் நாங்கள் தகப்பனே உம்மோடு நெருங்கி சேர உதவி செய்யும். நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்பா, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே, இடைவிடாமல் ஜெபிக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. தடைகளை எல்லாம் நீக்கி தருவீராக. இதோ உம்முடைய வார்த்தைகளை கேட்டு என்னுடன் ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக, ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவி இவர்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்களுக்கு வாழ்க்கையில ஜெபத்துக்கு ஏற்படுகிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கி போகட்டும் ஆண்டவரே. வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய ஜெப வாழ்க்கை நீர் தருகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்தும், வழிநடத்தும், சகாயம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபிப்போம், மற்றவர்களையும் ஜெபிக்க ஊக்கப்படுத்துவோம். இந்த காணொளியின் மூலமாக மற்றவர்களும் ஜெப வாழ்க்கை பெற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன்.